நல்ல தேசபக்தி பாடல்கள், தெய்வ பக்தி பாடல்கள், கூச்சமே இல்லாமல் மேலே ஏறி என்னாலும் ஒரு பாட்டு பாட முடியும் என்ற ஒரு நல்ல உணர்வோடு அவர்கள் பாடுகிறார்கள். இது படித்து நல்ல ஒரு அதாவது காலேஜுக்கெல்லாம் போனா கூட அவர்களுக்கு ஒரு தன்னம்பிக்கை வரும். இந்த மேடையில் ஏறி ஏதாவது செய்ய சொன்னா கூட, ஏதாவது சொல்ல சொன்னா கூட அவர்களுக்கு தன்னம்பிக்கை வருது. இதை நான் சொல்லல, இந்த சமயப்பு மூலமாக படித்து இப்பொழுது காலேஜ் படிச்சுட்டு இருக்கக்கூடிய மாணவிகள் சொல்றாங்க, எங்களுக்கு இத மாதிரி நீங்க கொடுத்த அந்த உணர்வுனாலதான் இப்ப எல்லாரும் யார் பேசுறா அப்படின்னு சொன்னோம்னா யாருமே வரமாட்டாங்க. ஆனா எங்களுக்கு நீங்க கொடுத்த அந்த தன்னம்பிக்கையினால நாங்க எல்லாம் செய்யறதுக்கு முடியுது, என்னால பேச முடியுது, அப்ப எல்லாரும் ரொம்ப பாராட்டுறாங்க அப்படின்னு. அப்ப இந்த உணர்வு அந்த பிள்ளைங்களுக்கு வருது. அப்போ நம்ம வெறும் பாடம் எங்க பிள்ளைங்க பரிசை இருக்கு படிக்கணும் அப்படின்லாம் சொல்லாம அந்த பாடத்தோட சேர்ந்து இந்த கல்வியை நம்ம கொடுத்தாதான் அந்த பிள்ளைங்களுக்கு தன்னம்பிக்கை வரும். முதல் மார்க் வாங்கிய மாணவர்கள் எல்லாம் முன்னேறுவதல்ல. அதனால அவர்களுக்குள்ள தன்னம்பிக்கையும் நல்ல பக்தி பண்பாடு ஆகியவற்றை ஊட்டும் விதமாக இது போன்ற இந்த நல்ல வாய்ப்பு அருள்மிகு அகஸ்தீஸ்வர சுவாமி திருக்கோவிலின் நிர்வாகத்தாலும் மேலும் சங்கரன் சார் இதை ஆரம்பித்து மிக சிறப்பாக நடத்திட்டு இருக்கிறாங்க. அவர்களாலும் இது சிறப்பாக நடைபெற்று வருகிறது. எத்தனையோ ஆசிரியர் பெருமக்கள் தங்களுடைய வீட்டில் உள்ள எல்லா பணிகளையும் விட்டுட்டு எந்த ஒரு சுயநலமும் இல்லாமல் அவங்களுக்கு எதுவும் கொடுக்க போறது கிடையாது, அவங்களுக்கு எதையும் கிடைக்க போறதும் கிடையாது. ஆனாலும் அதை விட்டுட்டு இந்த குழந்தைங்களோட சேர்ந்து ஒவ்வொரு வீட்டையா நின்று கூட்டிட்டு அவங்க இவங்களுக்கு நல்ல பாதையில் அவங்களை திருப்பி விடுறாங்க. அவர்களுக்கு அந்த ஆசிரியர் பெருமகளுக்கு ஒத்துழைப்பு கொடுத்து அத்தனை மாணவ செல்வங்களையும் பெற்றோர்கள் இங்கே அனுப்பி வைத்து அவர்களுடைய முன்னேற்றத்திற்கு வழிவகுக்குமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். இப்பொழுது நிகழ்ச்சியின் முதல் துவக்கமாக எப்பொழுதுமே தூங்காமல் விழிப்போடு இருக்கும் மீன் போன்ற கண்களை கொண்டு ஆட்சி செய்வதால் மீனாட்சி என்ற பெயர் பெற்ற நம் அன்னை மதுரை மீனாட்சியை பற்றிய வர்ணனையை நடனமாட வருகிறாள் எங்கள் சமயப்பு மாணவி பிரவீனா. அபி பிரவீனா இங்கே நின்று ஆடப்பா. இந்த கல்லுக்கு இந்த சைடு இருந்தா இந்த கல் மறைக்கும். மதுரையிலே
அந்த அழகிய மாநகர் மதுரையிலே மதுரையிலே நடனம் ஆடிய மாணவிக்கு நன்றி. நிகழ்ச்சியில் அடுத்ததாக வந்தாரை வரவேற்பது நமது மரபு. அதன்படி புதுமலர் தூவி பாடலுடன் ஆட வரவேற்க வருகிறார்கள் எங்கள் சிந்து சமய வகுப்பு மாணவிகள் ரித்திகா, கமலி, இந்து மகேஸ்வரி, சிவரஞ்சனி. என்னங்க இல்லை இங்கே வா, இங்கே தள்ளி வா. சிவா முன்னாடி வா. சிவா முன்னாடி முன்னாடி வா. சிவா பாட்டை போடுங்க.
நடனமாடிய மாணவிகளுக்கு நன்றி. நிகழ்ச்சியில் அடுத்ததாக மீனாட்சியை வணங்கிய பின் அன்னையின் அண்ணனான குழந்தை கண்ணனுக்கு பாடலுக்கு நடனமாட வருகிறார்கள் எங்கள் சிந்து சமய வகுப்பு மாணவர்கள் உதயரமணா, நிதிஷ், கார்த்திக், பரத் மகேஸ்வரன், கிருஷ்ணமணி. முன்னாடி வா, தள்ளி தள்ளி வி ஷேப்ல நாடு. பாட்டு போடுங்க. நடனமாடிய செல்ல கண்களுக்கு நன்றி. நிகழ்ச்சியில் அடுத்ததாக பரிசளிப்பு விழா, அதற்கு பின் நடனங்கள் தொடரும்.
இப்போ ப்ரைஸ் கொடுக்குறாங்க அது 60 முன்னாடி 230 மேலே போமா பிரவீன் குமார், பிரபாகரன், ராஜதுரை, கார்த்திக், கிருஷ்ணமணி, உதயரமணா, பரத் மகேஸ்வரன், வேணு பிரகாஷ், கமலி, சிவரஞ்சனி, ஜானவிகா, பிரவீனா, பிரியதர்ஷினி, ரித்திகா, இந்து மகேஸ்வரி, சுபிக்ஷா, சரவணன், நிதிஷ், யோகேஷ், அருண் பெருமாள், ஸ்ரீ அருண் பெருமாள், இல்லை அப்படி நிற்கிறது பின்னாடி ஆமா. அடுத்ததாக சிந்து சமய வகுப்பு ஆசிரியை திருமதி ராமலட்சுமி, திருமதி பாலா, கரெக்டா அடிக்கலாம். பெரிய வேண்டாம் திருமதி ராஜாமணி, திருமதி சந்திரா, அதான் அவர் பார்த்தாங்க
பன்னீர் அரைச்சிக்கிறாங்க. இந்த இந்து சமய வகுப்புகளில் நம்ம டிராயிங் மாஸ்டர் ரவிக்குமார் அவர்கள்லாம் சிறப்பாக ஆர்கனைஸ் பண்ணி குழந்தைகளும் நல்லபடியாக ஆடினாங்க. இந்த கோயில் சார்பில் நன்றியை தெரிவிச்சுருக்காங்க. ஸ்டேஜில் வந்து ஆடுறதுக்கும் ஒரு தைரியம் வேணும். நான்லாம் வந்து மெடிக்கல் காலேஜ் முடிக்கிற வரைக்கும் பொதுவில் பேசிய பழக்கம் கிடையாது. மைக்கில் எடுத்தாலே ஆடும். மெடிக்கல் காலேஜ் முடித்து ஆஸ்பத்திரியில் போய் வேலை செய்ய ஆரம்பிச்சப்போ தான் கொஞ்சமாக சரி இன்னைக்கு இவ்வளோ பிள்ளைங்க வந்து இவ்வளோ தைரியமாக ஆடுறது. நாங்கள் இங்கே அம்பாசந்தூரில் பிறந்த இடத்துல சங்கரமூரில் தான் படித்தேன். ஒவ்வொரு அங்கே எங்களுக்கு இந்த வசதிலாம் இல்லை. ஓரளவு வசதியான ஃபேமிலியில் பிறந்திருந்தா கூட எங்களுக்கு சொல்லிக் கொடுக்க ஆள் இல்லை. ஏன்னா நாங்கள் ஊரை விட்டு தனியாக இருந்தோம். இந்த மேலே பட்டாக்க அந்த ஊரை விட்டு வெளியே எங்களுக்கு பாட்டு சொல்லிக் கொடுக்க எல்லாம் எங்களுக்கு ஆள் கிடையாது. அதனால் எதுவுமே கற்றுக்கிறதில்ல. இப்போ நல்ல ஒரு டிராயிங் மாஸ்டர் வந்து அவர் தனிப்பட்ட முயற்சி தான் நல்லது சொல்லி கொடுத்து பிள்ளைங்களை தைரியமாக பேச வைக்கிறதே கஷ்டம். இது ஆடி ட்ராமா நடித்து அதனால் இது தொடர்ந்து வருடம் சிறப்பாக வர வேண்டும் என்று வாழ்த்தி கொண்டு இந்த குழந்தைங்களுக்கும் அவங்க திறமைகளை இன்னும் நல்லா வளர்த்துக்கிடணும். இதோட நிப்பாட்டினாங்க தொடர்ந்து அவரை வளர்த்து கொண்டு மேலும் மேலும் வளரும் வாழ்த்து கொண்டு என்னுடைய உரை முடிக்கிறேன். நன்றி. பேர்மிக்க அம்பை நகர பக்த கோடிகளே, ஆண்டுதோறும் நம்முடைய அகஸ்தீஸ்வரர் திருக்கோயிலுடைய பங்குனி திருவிழா சிறப்பாக நடந்து கொண்டிருக்கிறது. இந்த ஆண்டும் சிறப்பாக நடந்தே கொண்டிருக்கிறது. அந்த திருவிழாவின் முத்தாய்ப்பாக சமய வகுப்பு மாணவ மாணவிகள் கலந்து கொள்ளுடைய சிறப்பு நிகழ்ச்சிகள், ஆன்மீகம் கலந்து மக்களுக்கு நல்லறிவையும் பக்தியையும் புகட்டக்கூடிய அளவிலே நாடகங்களும் நாட்டிய நிகழ்ச்சிகளும் சிறப்பாக நடந்து கொண்டிருக்கிறது. இதற்கு கடுமையாக உழைத்துக் கொண்டிருக்கின்ற அன்பிற்குரிய சகோதரர் ரவிசங்கர் டிராயிங் மாஸ்டர் மற்றும் ஆசிரியர் தொழில்நுட்ப மக்கள் அனைவருக்கும் நம்முடைய கோவில் நிர்வாக சார்பாகவும் தனிப்பட்ட முறையிலும் வாழ்த்துக்களையும் நன்றியையும் பாராட்டு தெரிவித்துக் கொள்கிறோம். அவருடைய உழைப்புகள் இரவு பகல் பாராது குழந்தைகளுக்கு நாட்டியமும் கலை நிகழ்ச்சிகள் பற்றிய நாடக நடிப்பும் கற்றுக் கொடுத்து அவர்களை உற்சாகப்படுத்தியுள்ளார்கள். மேலும் நம்முடைய டிராயிங் மாஸ்டர் அவர்கள் வாரந்தோறும் குழந்தைகளுக்கு பற்றி இலவசமாக கற்றுத்தந்து கொடுக்கிறார்கள். இது பெரிய தெய்வீக பணியாகும். சிறுவயது முதலே நல்ல பழக்கவழக்கங்களை ஒழுக்கத்தில் கற்றுக் கொடுக்கும் பொழுது வளர்ந்து பெரிய ஆளாக வரும் பொழுது ஒரு சமூகத்தையே முன்னேற்றக்கூடிய அளவுக்கு அவர்களுடைய அறிவும் புத்தியும் ஞானம் வளரும். அந்த வகையிலே இந்த நல்ல பணியிலே பங்கெடுத்துக் கொண்டிருக்கின்ற இந்த பெருமக்களுக்கு மீண்டும் மீண்டும் நன்றியும் வாழ்த்துக்களை பாராட்டம் தெரிவித்துக் கொள்கிறோம். இந்த ஆண்டோட அடுத்த ஆண்டு இந்த குழந்தைகளுக்கு மிக சிறப்பான வகையில் ஊக்கப்படுத்துகிற அளவுக்கு பரிசு பொருட்கள் வழங்கப்படும் என்று என்னுடைய சார்பாக சொல்லிக் கொள்கிறேன். வாய்ப்புக்கு நன்றி. வாழ்த்துவதால் வளர்கிறோம் என்ற வரிசையிலே நல்லதொரு ஆசிரியரை வழங்கிய பெரியோர்கள் அனைவருக்கும் மிகுந்த நன்றி. இந்த அகஸ்தியர் கோவில் நிர்வாகத்தில் உள்ள அறங்காவலர் மற்றும் உறுப்பினர்கள் அனைவரும் இந்த குழந்தைகளுக்கு நல்ல முறையில் பரிசளித்து தினமும் ஊக்கப்படுத்தி வருகிறார்கள். மேலும் எங்களுக்கெல்லாம் நல்லதொரு வழிகாட்டியாக இருந்து தங்களுக்கு பல்வேறு பணிகள் இருந்த போதிலும் எந்த பணியையும் வேறு எதையும் நினைக்காமல் ஸ்கூல் விட்டோடனே நேரம் தான் வருவாங்க. அப்படி வந்து எங்களுக்கெல்லாம் உறுதுணையாக இருந்து சகோதரர் திரு சங்கரன் சார் அவர்கள் வழிநடத்தி கொண்டிருக்கிறார்கள். ஆனால் அவர்களுக்கும் மிகுந்த நன்றியை காணிக்கையாக்கிக் கொள்கிறோம். மேலும் இந்த ஆசிரியர் பெருமக்கள் எல்லாம் அவர்கள் வீட்டை விட்டு வெளியே வந்து இது போன்ற நல்ல பணிகளை செய்கிறார்கள் என்றால் அவர்கள் வீட்டில் உள்ள அவர்களுடைய துணைவர் மிகவும் உறுதுணையாக இருக்கிறார்கள். அந்த குடும்பத்தில் உள்ள அனைவருக்கும் எங்களது மனமார்ந்த நன்றியினை காணிக்கையாக்கிக் கொள்கிறோம்.
தொடர்ந்து இது போன்ற பணிகள் மிகவும் சிறப்பாக நடந்து இந்த ஊரில் உள்ள குழந்தைகள், மாணவிகள், மாணவர்கள் அனைவரும் நல்ல பண்பாட்டோடு வளர்ந்து சிறந்த மாணவர்களாக, மாணவிகளாக எதிர்கால இந்தியாவை உருவாக்கக்கூடிய நல்ல பண்பாடுடையவர்களாக வளர வேண்டும் என்று அன்போடு கேட்டுக்கொண்டு இந்த இனிய நிகழ்ச்சியை திரும்பவும் தொடர்ந்து நடைபெற எல்லாம் வல்ல இறைவனை வேண்டி இந்த நிகழ்ச்சி தொடர்கிறது. நிகழ்ச்சியில் அடுத்ததாக அமரர்களின் துயர் தீர்க்க அவதரித்த சிவசக்தியின் மைந்தனான கலியுக கடவுள் இங்கு தீயாக தோன்றி வரப்போகிறார். முருகனாக சமய வகுப்பு மாணவி ஜானவிகா, நடனமாடும் மாணவிகள் ரித்திகா, கமலி. கடைசியில் எடுத்துரு. கடைசியில் எடுக்கணும்.
கொஞ்சம் குயிக்காக தம்பி, லேட் பண்ணாமல் டக்குன்னு நேரம். அங்க பாரு நாங்களே இருக்கேன். ஓடு. நடனமாடிய மாணவிகளுக்கு நன்றி. அடுத்ததாக ஒரே நடனத்தில் நம் சமய வகுப்பு மாணவர்கள் சிவனையும் முருகனையும் விநாயகரையும் அழைக்கிறார்கள். நம் சமய வகுப்பு மாணவர்கள் ராஜதுரை, யோகேஷ், பிரபாகரன், சரவணன், பிரவீன்குமார், வேணு பிரகாஷ். கொஞ்சம் தள்ளி நின்று மிடில் கொஞ்சம் தள்ளி. அப்படியே கல்லாது. தம்பி உட்கார நீ. இல்லை மெதுவா.
நிகழ்ச்சியில் அடுத்ததாக சரவண பொய்கையில் உதித்த ஆறுமுக கடவுளாகிய முருகனை ஓம் சரவண பவ ஓம் சரவண பவ என்று பாடியாட வருகிறார்கள் எங்கள் சமய வகுப்பு மாணவர்கள் சுபிக்ஷா, சிவரஞ்சனி, பிரியதர்ஷினி, இந்து. முருகனாக ஜானவிகா. சொல்லிட்டு தள்ள உடனே சொல்லுங்க. இந்த சைடு தள்ளி வா. அப்படியே அப்படியே. இல்ல இங்க வா.
நடனம் ஆடிய மாணவிகளுக்கு நன்றி. நிகழ்ச்சியில் அடுத்ததாக ஆதி சிவனை அழைத்து அவரை முன்னிறுத்தி சிவத்தாண்டவம் ஆட வருகிறார்கள் சமய வகுப்பு மாணவிகள் கமலி ரித்திகா, சிவரஞ்சனி, இந்து மகேஸ்வரி, பிரியதர்ஷினி, சுபிஷா. டேய் டேய் Thank you.
பங்குனி மாத பங்குனி பெருவிழாவில் இந்த ஆண்டுக்கான சமய வகுப்பு குழந்தைகளுடைய நிகழ்ச்சி இன்றோடு நிறைவு பெறுகிறது. நாளை நமது அம்பை சிவஸ்ரீ நாட்டிய பள்ளியிலிருந்து குழந்தைகள் பரநாட்டு நிகழ்ச்சி நடைபெற இருக்கின்றது. இதுபோல் நாளை திரளாக வந்திருந்து நிகழ்ச்சியை கண்டுகளிக்கும்படி கேட்டுக்கொள்கிறோம். இந்த நிகழ்ச்சியில் உங்கள் குழந்தையில் பங்கு பெற வேண்டும் என்றால் உங்களுடைய குழந்தைகளை வாரம் ஒருமுறை நடைபெறும் சமய வகுப்பிற்கு உங்கள் குழந்தையை அனுப்பி வையுங்கள். அவர்கள் அந்த சமய வகுப்போடு இந்த நிகழ்ச்சியும் அவர்களுக்கு பங்கு பெற வாய்ப்பு ஏற்படுத்தி கொடுக்கப்படும். வாரம் ஒரு நாள் ஞாயிறு அன்று மாலை 5 மணி முதல் 6:30 வரை ஒவ்வொரு வாரமும் சமய வகுப்பும் அதனைத் தொடர்ந்து ஓவிய வகுப்பும் நடைபெற்று வருகிறது. உங்கள் குழந்தைகளை அதில் சேர்த்து நல்ல ஆன்மீக ஞானத்தையும் ஓவிய கலையையும் அவர்களுக்கு அளிக்கும்படி திருக்கோயில் சார்பாக கேட்டுக்கொள்கிறோம். இந்த நிகழ்ச்சி திறம்பட நடைபெற உதவிய அனைத்து உள்ளங்கள் நன்றியை கூறிக்கொள்கிறோம். முக்கியமாக திருக்கோயில் அறங்காவலர்கள் மற்றும் செயலர் மற்றும் நிர்வாக குழுவினர் மற்றும் கோயில் பணியாளர்கள், அர்ச்சகர்கள் மற்றும் இளைஞர் அணியினர் மற்றும் அனைத்து பெருமக்களையும் இந்நேரத்தில் நன்றி கூறிக்கொள்கிறோம். பொதுமக்கள் திரளாக வந்திருக்கிற இந்த நிகழ்ச்சியை கண்டுபிடித்தீர்கள். உங்களுக்கும் மனமுண்ட நன்றியை கூறிக்கொள்கிறோம். நாளை இதுபோல் அனைவரும் வந்திருந்த நிகழ்ச்சி கண்டுகளை கேட்டுக்கொள்கிறோம். இப்போது பூஜையானது ஆரம்பமாக இருக்கின்றது. அனைவரும் அங்கு செல்லும்படி கேட்டுக்கொள்கிறோம். நன்றி, வணக்கம்.